ஓம் சாந்தி. நம்ம நேற்று நிறைய விஷயங்கள் பார்த்தோம். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சன்ஸ்கார்ஸ், நம்ம சுபாவத்தின் மாற்றத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்கள் இதை பற்றி பரமாத்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நாம் இன்னைக்கு சாப்டர்ஸில் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சன்ஸ்கார்ஸ், சுபாவத்தின் மாற்றம், இதுதான் முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். சுபாவத்துல மாற்றம் ஏற்பட்டாதான் நேச்சுரலாவே மனநிலையில மாற்றம் ஏற்படும், புத்தியினுடைய பவர் ஏற்படும். The only method available to transform the sanskar, சுபாவத்தை மாற்றம் செய்வதற்கு ஒரே ஒரு மெத்தட், ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னா அதை தான் இங்க ஷேர் பண்றாரு. ஃபியூ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், அதுல அமிர்த வேலை நேரம், அமிர்த வேலை நேரம் சுப்ரீம் ஃபாதர் இறை தந்தையோடு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பண்ண சொல்றாரு. ஃபுல்லா அதுக்குன்னு அமிர்த வேலை ஃபுல் நேரம் உட்காந்து அவர்கிட்ட பிரச்சனையே பேசிட்டு இருக்க கூடாது. ஆனா அமிர்த வேலை நேரத்தில் கண்டிப்பாக அவர் என்னை சந்திக்க வருகிறார். அந்த நேரத்துல அவர்கிட்ட என்னுடைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மனதார பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுன்னா சும்மா பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. பகிர்றதுன்னா அது கிடையாது. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன, எதனால் வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுல நிச்சயம் என்னுடைய அவகுணம் தான் ஒளிஞ்சிருக்கும், நம்மளுடைய அவகுணம் ஒளிஞ்சிருக்கும். அந்த அவகுணத்தை நீக்கி தருவதற்கு பரமாத்மாவுடன் உரையாடல் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அமிர்த வேலை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்லியிருக்கார், ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் இன் தி அவேர்னஸ் ஆஃப் தி பாயிண்ட். நான் ஒரு ஒளிப்புள்ளி, நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற அஷரீரி ஸ்திதியில, பர்டிகுலரா பாடியில சீட் ஸ்டேஜ், விதை சுரூபத்துல நிராகார நான் என்னை ஒரு ஒளிப்புள்ளியாக உணர்ந்து நிராகார தந்தையிடம் நிராகார நிலையில் போய் நிற்க வேண்டும். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஷகாஷ். பாபா நமக்கு ஷகாஷ் அருள் புரிகிறார் இல்லையா, நமக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ், அந்த சக்திகளை கொடுக்கிறார் பார்த்தீங்களா. அந்த சக்திகளுக்குள்ளார நான் ஒளிப்புள்ளியாக நின்று கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை நின்று கொண்டிருக்க வேண்டும்? until you feel double light and powerful. நான் ஆரம்பத்தில் பிராக்டிஸ் பண்ணும்போது நான் ஒளிப்புள்ளின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். என் மனசுக்குள்ளார அந்த சேர்னிங்கை கொண்டு வருவேன், அந்த வாசகங்களை கொண்டு வருவேன், திரும்ப திரும்ப கொண்டு வருவேன். பட் நிராகார ஸ்வரூபத்துல, விதை ரூபத்துல நான் நின்று கொண்டிருக்கும் போது அந்த ஷகாஷ் பாபா கிட்ட இருந்து கிடைக்கிற பவர் மூலமாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நான் டபுள் லைட், அவ்வளோ லைட் பிரைட் ஆகும், பவர்ஃபுல் ஆகும், ஒரு மாறி போயிட்ட ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படும். அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும் வரை நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு நிலையில நிலைத்திருக்க வேண்டும். மெனி லேக் தி ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நிறைய பேருக்கு லேக்கிங்னா பற்றாக்குறை இருக்கிறது. அந்த ஒரு பற்றாக்குறையின் நிலை இருப்பதால் தான் நம்மளுடைய மிஸ்chievous சன்ஸ்கார் அப்படின்னு சொன்னா தவறுகள் செய்யக்கூடிய சுபாவம். இந்த தவறுகள் செய்யக்கூடிய சுபாவத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். எப்ப? இந்த எவ்வளவு நேரம் அந்த பிரைட்னஸும் அந்த பவரும் நான் எப்போ உணர்றேனோ அது வரைக்கும். இந்த ஸ்டேஜ் நிறைய பேருக்கு பற்றாக்குறை இருப்பதால் தான் தன்னுடைய தவறான சுபாவ சன்ஸ்காரங்களை மாற்றம் செய்ய முடிவதில்லை. சரி, இப்ப நான் மாற்றணும். என்ன பண்ணலாம்? The method to change the sanskar.
மாற்றணும் அப்படின்னா யூ நீட் டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். தீவிரமாக ஸ்பெஷலாக நான் வந்து கவனம் கொடுக்க வேண்டும். எதுல கவனம் கொடுக்க வேண்டும்? ஸ்டெபிலைசிங் இன் தி சீட் ஸ்டேஜ் இன் 1 செகண்ட். ஒரு நொடியில நிராகார ரூபத்துக்கு வந்துடணும். ஒரு நொடியில பாபா வந்து நிராகாரா இருக்கிறாரு பரந்தாமத்துல, எந்த ஒரு பாடியில ஸ்டேஜ்ல, சீட் ஸ்டேஜ்ல, விதை ரூபத்துல. அந்த விதை ரூபத்துல ஒரு நொடியில நான் போயிடணும். அந்த அளவுக்கு என்னுடைய பிராக்டிஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜ் நான் அட்டைன் பண்ணவே இல்லை. அதாவது இந்த சீட் ஸ்டேஜ், இந்த விதை ரூபத்துல என்னால நிலைத்து நிற்க முடியவில்லை என்றால் யூ கேனாட் பர்ன், எரிக்க முடியாது. பாஸ்ட் சின்ஸ், பழைய கணக்கு வழக்குகள், பழைய கர்ம சுமைகளை, பழைய பாவங்களை என்னால் எரிக்க முடியாது. இதுதான் ஒரே வழி. இப்படி செய்ய முடியல அப்படின்னா எரிக்க முடியாம அதுக்கு அதற்கான த்ரூ லவ் ஆர் த்ரூ லா இல்லையா, த்ரூ லா வந்து நான் அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கத்தான் வேணும், ஏற்றுக்கொள்ளதான் வேணும். யூ கேனாட் ஹாவ் ஆஸ் மெனி, எவ்வளோ கிளாஸஸ், தாரணை கிளாஸஸ் எவ்வளோ கேட்டாலும், எவ்வளோ சன்ஸ்காரத்தை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு எத்தனை டிஸ்கஷன்ஸ் வச்சாலும், எவ்வளோ திருஷ்டி கொடுத்தாலும் முடிக்க முடியாது. இந்த சன்ஸ்காரத்தை, பழைய சன்ஸ்காரத்தை முடிக்க முடியாது. பாபா என்ன சொல்றாரு? யூ மஸ்ட் ஹாவ் ஸ்டெபிலிட்டி அண்ட் டோட்டல் அவேர்னஸ் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் திடத்தன்மை, ஸ்திரமான தன்மை ஒண்ணு வேணும். இரண்டாவது டோட்டல் அவேர்னஸ், முழுமையான விழிப்புணர்வு வேணும். என்ன விழிப்புணர்வு, என்ன திடத்தன்மை? நான் ஆத்மா, நான் ஒளி புள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்துல எனக்கு திடத்தன்மை வேணும், முழுமையான விழிப்புணர்வு வேணும். அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸ், ஒரு கண்டினியூஸ், தொடர்ந்து ஒரு கண்டினியூஸான பிராக்டிஸ், இந்த நிராகார நிலை, இந்த பாடியில ஸ்டேஜ், இந்த அசரீரி பயிற்சியை நான் ஒரு நொடியில் நான் செய்யக்கூடிய பயிற்சி எனக்குள்ள நல்ல நீண்ட கால பயிற்சி இருந்தாதான் பாபாவுடைய சிக்னல்ஸ்ன்னா அவர் நமக்கு அப்பப்போ ஒரு டச்சிங்ஸ் கொடுப்பாரு. இது செய்ய வேண்டாம், இப்படி போலாம், இப்படி போக வேண்டாம். அந்த சிக்னல்ஸ கேட்ச் பண்ணிக்கிற, அது பர்டிகுலரா எப்ப, இந்த டைம் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ், நமக்கு எப்ப வந்து குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படுமோ அந்த நேரத்துல நமக்கு இந்த கேட்சிங் பவர் நமக்கு கிடைக்கும். எப்ப அசரீரி பயிற்சியில அவ்வளோ தரவா இருக்கும். ஒரு நொடியில அசரீரி ஆகக்கூடிய அளவுக்கு தரவா நான் இருந்தேன்னா தான் எனக்கு பிரச்சனைக்குள்ளாகும் நேரத்தில் பாபா ஒரு நொடியில் என்னை காப்பாற்ற முடியும் அவரால். இது எப்ப நமக்கு யூஸ் ஆகும் இது அப்படின்னு சொன்னா, the final test paper, இந்த நம்மளுடைய கடைசி டெஸ்ட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நொடியின் டெஸ்ட் பேப்பர். அந்த ஒரு செகண்டோடைய டெஸ்ட் பேப்பர்ல நான் வந்து ப்ராப்பரா ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பவர், இந்த பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். The time of destruction will come suddenlyன்றாரு. திடீர்னு தான், அச்சானக்குன்னு பாபா சொல்லுவார்ல, திடீர்னு தான் அந்த அழிவுன்றது ஏற்படும். அழிவுன்றது உலகத்தினுடைய அழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கு அழிவு அப்படின்னா கூட நம்முடைய மரணம் கூட டிஸ்ட்ரக்ஷன் தான், அழிவுக்கான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த நேரத்துல நமக்கு சடனா திடீர்னு தான் அது ஏற்படும். நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நொடியில் அது ஏற்படும். when you least expect it, நடக்கவே நடக்காது இது அப்படின்ற தருணத்துல ஏற்படும். அதுதான் அச்சானக்குன்னு சொல்றது. அது எது வேணாலும் இருக்கலாம், நமது மரணமாகவும் இருக்கலாம், உலகத்தின் அழிவாகவும் இருக்கலாம். இந்த இன்டெலெக்ட், அந்த எப்ப இது நடைபெறும், எப்ப வந்து இதை நடத்த முடியும் நான் தான், இந்த இன்டெலெக்ட் மஸ்ட் பி கிளீன். நம்மளுடைய புத்தி கிளீன், கிளியர் அண்ட் எவர் ரெடியா இருக்கணும். சுத்தமாக, தூய்மையாக இருக்கணும், கிளியரா, தெளிவா இருக்கணும்.
எவர் ரெடியா இருக்கணும். அப்பதான் ஆத்மாக்குள்ளார என்ன பவர் இருக்கு நமக்குள்ள, எல்லா பவரும் ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ பவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அந்த அவைலபிள் பவர் ஆஃப் தி சோல் என்ன இருக்குதோ அந்த நொடியில அதை பயன்படுத்த முடியும். அதனாலதான் ஹென்ஸ் த ரீசன், அதனாலதான் இது வயர்லெஸ் செட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பவர் விகாரமற்று இருக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு எப்பெல்லாம் இது பாசிபிள்ன்றத சொல்லிட்டு இருக்காரு. யூ ஹாவ் டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன். இந்த ஒரு விஷயத்துல தனிப்பட்ட முறையில தனியா கவனம் செலுத்த வேண்டும். நாம சுய மாற்றத்திற்கான விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். திஸ் இஸ் டு ஆல்வேஸ் பி இன் சோல் கான்சியஸ். எப்ப வரும்? எப்பவுமே ஆத்ம அபிமான நிலையில இருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் நம்ம கிட்ட இருக்கணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டைம் டேபிளும் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் நம்மகிட்ட இருக்கணும். மேக் திஸ் அவ்வியக்த ஸ்டேஜ் பர்மனன்ட்னு சொல்றாரு. இந்த அவ்வியக்த நிலையை, அதாவது எது, இந்த சோல் கான்சியஸ் ஸ்டேஜ் ஆத்ம அபிமான நிலை, இந்த அவ்வியக்த நிலையில, அதாவது நான் இந்த உடல் அல்ல, நான் அவ்வியக்தமானவன், நான் ஒளிப்புள்ளி, இந்த ஸ்டேஜில் சொமான்ல பர்மனண்டாவே இருக்கணும். when there is the practice, இந்த ஒரு அசரீரி பிராக்டிஸ்ல இருக்கும்போது, நான் ஒளிப்புள்ளி என்ற விழிப்புணர்வுடன் நான் இருக்கும்போது, this is the main method of transforming சன்ஸ்கார். என்னுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான மெத்தட் அப்படின்னு பாபா சொல்றாங்க. சரி, நம்மளுடைய சுபாவத்தினுடைய மாற்றத்திற்கு இந்த பாயிண்ட். The method to transform the sanskar of others. மற்றவங்களுடைய தவறான சுபாவத்தை கூட நாம மாத்துறதுக்கு நிமித்தம் பொறுப்பு. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, the souls who are free from worry, யார் கவலை இல்லாம இருக்கிறாங்களோ, யார் திருப்தி சொரூபமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு சக்தி வரும், மாற்றம் செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. They have power to transform bad situation with the power of silence. அதாவது யார் கவலையற்று எம்பாடிமெண்ட் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னா திருப்தியின் சொரூபமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ளார ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் எப்படிப்பட்ட, என்ன பவர்னா பவர் ஆஃப் சைலன்ஸ். அவர்களுக்குள்ளார இருக்கிற பவர் ஆஃப் சைலன்ஸ் மூலமா எப்படிப்பட்ட பேடான சிச்சுவேஷன், தவறான சூழ்நிலையும் குட்டா மாத்திர முடியும் அவங்களால அப்படின்னு இங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். அப்புறம் சொல்ற இந்த மெத்தடு, என்ன மெத்தடு? சரி, ரைட், இந்த பவர் ஆஃப் பீஸ் இது பாருங்க. இது சண்டே முரளியில அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நேத்து முரளியில, சண்டே முரளியில, டியூஸ்டே முரளி வரதானத்துல. இந்த மெத்தட், இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் மூலமா எப்படிப்பட்ட பேட் சிச்சுவேஷனையும் குட்டா மாத்திடலாம். ஆச்சா? என்ன மெத்தட், எப்படி, எந்த மெத்தட் மூலியமா குட்டா மாத்த முடியும்? பவர் ஆஃப் சைலன்ஸ் எப்படி வரும்? The method is to give elevated thoughts of their good wishes. சிரேஷ்ட எண்ணங்கள், சுப பாவனையின் சிரேஷ்ட எண்ணங்கள் மூலமாக, constant attitude of pure feelings, தூய்மையான உள் உணர்வு மூலமாக, will give others the power to change. இந்த உள் உணர்வு, குட் விஷஸ், ஒரு தூய்மையான சுப பாவனையும் தூய்மையான உணர்வுகள், உள் உணர்வும், அதுல இருந்து வருது பாத்தீங்களா பவர். அந்த பவர் எப்படிப்பட்ட தவறான விஷயத்தையும் சரியாக மாற்றிவிடும். இதுக்கு பேரு தான் பவர் ஆஃப் சைலன்ஸ். சோ என்ன செய்யணும் இதுக்கு? எவ்ரி மார்னிங் அட் அமிர்த வேளா, அமிர்த வேளையில், ஒவ்வொரு நாள் அமிர்த வேலை நேரத்திலும் 3 ஃபார்ம்ஸ் ஞாபகப்படுத்தணும். 3 சொரூபத்தை நினைவு செய்து கொள்ள வேண்டும். அது என்ன 3 ரூபம்? ஒரு ரூபம், நான் ஆத்மா, ஒளிப்புள்ளி, நான் இந்த சரீரம் அல்ல. 2வது ரூபம், என் தந்தை பரமாத்மா, பரந்தாமம் என்னுடைய வீடு. இந்த விஷயத்துல தெளிவாக வேண்டும், இந்த சொரூபத்துல வரணும். 3வது,
நாலேஜ் ஆஃப் டிராமா. டிராமா இந்த நாடக சக்கரத்தின் கதை. நாடக சக்கரத்தின் கதை என்ன? 5 ஸ்வரூபம் இருக்கு இல்லையா? 5 ஸ்வரூபங்களுடைய பயிற்சி இது 3ஐயும் கவர் பண்ணும். ரைட்டு. சரி, இந்த தீஸ் 3 ஃபார்ம்ஸ், இந்த 3 நிலைகளின் ரிமெம்பரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஞாபகப்படுத்திக்கிறேன்ல நான். எப்படி பரந்தாமத்துல நானு நிராகார நிலையில ஒளிப்புள்ளியாக இருந்தேன், அப்புறம் நான் தேவி தேவதையாக இருந்தேன், அப்புறம் நான் பூஜ்ய ரூபத்திற்கு வந்தேன், அப்புறம் நான் இன்னைக்கு காட்லி ஸ்டூடெண்டா இருக்கேன், அப்புறம் நான் ஃபரிஷ்தா ஆவேன். இப்படி நான் டிராமாவை சுத்தி வரும்போது சுயத்தின் நினைவு ஏற்படுது, இறைவனின் நினைவு ஏற்படுது, டிராமாவின் நினைவு ஏற்படுது இல்லையா? இந்த 3 நிலைகளை நான் நினைக்கும் போது எனக்கு பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். These 3 forms of remembrance will give the power to transform any Maya, any 10 forms of Maya. 10 தலை கொண்ட ராவணன் 10 ரூபத்தில் இருக்கும் மாயை என்னிடம் எது இருந்தாலும் அதை மாற்றிவிடக்கூடிய பவர் எனக்கு வந்துடும். எப்படி? டிரான்ஸ்ஃபார்ம் லஸ்ட் இன்டு பியூர் டிசையர்ஸ். அதாவது லஸ்ட், காமம், காமத்தை தூய்மையான ஆசைகளாக மாற்றிவிடும். அது இட் வில் கிவ் யூ தி ஃபார்ம் ஆஃப் வேர்ல்டு சர்வெண்ட். நம்மளுடைய ரூபத்தை அது மாத்திருமா? காம விகாரியா இருக்க என்னுடைய ரூபத்தை உலக சேவாதாரியாக, தூய்மையான ஆசை கொண்ட உலக சேவாதாரியாக என்னை மாற்றிவிடும். The fire of raging anger, அதாவது அவ்வளவு ஒரு கோபம் என்னும் அக்னியை யோக அக்னியாக மாற்றிவிடும். 3வது, the fire of yoga will change the vice of anger. அதாவது இந்த கோபத்தின் விகாரத்தை பவர் ஆஃப் டாலரன்ஸ், பொறுமை சக்தியாக மாற்றிவிடும். அது ஒரு பெரிய வெப்பன், நமக்கு ஆயுதமாக மாறிவிடும், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதமாக மாறிவிடும். அதே போல டிரான்ஸ்ஃபார்ம் தி வைஸ் ஆஃப் கிரீட். கிரீடுனா பேராசை. இந்த பேராசை என்னும் விகாரம் என்னை ட்ரஸ்டியாக மாற்றிவிடும். நான் ட்ரஸ்டி என்ற நிலைக்கு மாற்றம் செய்துவிடும். அதன் மூலமாக the power to be liberated from desires, நம் ஆசைகளில் இருந்து விடுபடக்கூடிய சக்திகளை நான் அடைய முடியும். Then you will then acquire the stage of unlimited detachment. எல்லையற்ற விடுபட்ட நிலையையும் எல்லையற்ற வைராகிய உள் உணர்வும் எனக்கு வந்துவிடும் இதன் மூலமாக. அப்ப யூ ஹவ் தென் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இப்ப என்ன ஆகுது? இந்த கிரீட் இருக்கு இல்லையா, இந்த பேராசை என்ன கான்ஸ்டன்ட் பெஸ்டோவர். கான்ஸ்டன்ட்னா சதா நன்மை செய்யக்கூடியவராக என்னை மாற்றி விடுகிறது. செல்ஃப் மோட்டிவேட்டடா நான் இருக்க முடியும். அதே போல எனக்கு அட்டாச்மெண்ட்ன்ற விகாரத்தை, அதாவது அட்டாச்மெண்ட்னா என்ன, பற்று அப்படின்ற விகாரத்தை அன்பாக மாற்றம் செய்து விடுகிறது. and become the companion of father. அப்பாவோட கம்பானியனா நான் ஆயிடுறேன். சிவசக்தி ஸ்வரூபத்தை கொண்டு கொடுக்கும் இந்த பயிற்சி. அண்ட் ஃபைனலி கடைசியா தேக அபிமானம் என்ற அரகன்ஸ் இருக்குது. இந்த வைஸ் ஆஃப் அரகன்ஸ் ஆஃப் பாடி கான்சியஸ்னஸ், இந்த தேக அபிமானத்தையே எம்பாடிமெண்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நினைவு ஸ்வரூபமாக மாற்றி செய்து விடுகிறது. எந்தெந்த சுயம் என்னுடைய ஒரிஜினல் நினைவும் இறைவனுடைய நினைவும் எனக்கு ஏற்படும் மாற்றம், நேச்சுரலாவே ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. இது 26/12/1979 முரளியில பாபா இந்த விஷயங்களை நமக்கு ஷேர் பண்றாரு. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மிங் எவ்ரிதிங் லௌகிக் இன்டு அலௌகிக். என்ன லௌகிக்கம்னா நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பம், அதை அனைத்தையும் ஆன்மீகமாக மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? எத்தனை பர்சன்டேஜ் உலகாய எண்ணங்களில் நாம் இருக்கிறோம், உலகாய வார்த்தைகளில் இருக்கிறோம், அத்தனையும் அலௌகிக்கமாக மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன? அதை நீங்க அனுபவம் செஞ்சிருக்கிறீங்களான்னு பாபா கேட்கிறார் அந்த முரளியில. சொல்றாரு, டூ யூ பிராக்டிஸ்? உங்களுடைய பார்வையை, லௌகிக்கமான பார்வை, லௌகிக்கமான உள் உணர்வு,
இந்த வைப்ரேஷன்ஸ், அட்மாஸ்பியர், வாத்தாவரன், இது எல்லாத்தையும் அலௌகிக்கமா மாத்தணும். எப்படி? when you become Shiva Baba's child, சிவபரமாத்மாவின் குழந்தை ஆன உடனேயே இந்த பிராமண அலௌகிக்க பிறப்பை அவர் கொடுத்து விட்டார். இந்த அலௌகிக்க தந்தை, இந்த அலௌகிக்க குடும்பம், இதெல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த உள் உணர்வு எனக்கு கிடைச்சிடுச்சு இதெல்லாம் அப்படின்ற உள் உணர்வு எனக்கு ஏற்படும் போது என்னுடைய எண்ணம், சொல், செயல் அலௌகிக்கமாக மாறிவிடுகிறது. சம்பந்தம், தொடர்பும் அலௌகிக்கமாக மாறிவிடுகிறது. இந்த விஷயத்தை நான் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறேன் அதை பொறுத்துதான். இந்த ஸ்பெஷல் டாஸ்க், இந்த பிராமண வாழ்க்கையில உள்ள ஒரு ஸ்பெஷலான வேலை, முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, லௌகீகமா எந்தெந்த விஷயங்கள் இருக்குதோ அனைத்தையும் அலௌகீகமாக மாற்றம் செய்ய வேண்டும். இதுல பாபா நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா, அலௌகிக்க பார்வை, அலௌகிக்க புத்தி. அலௌகிக்க பார்வை அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் என் சகோதர ஆத்மாக்கள் என்ற பார்வை, அதை புரிந்து கொள்ளும் அலௌகிக்க ஆன்மீக புத்தி. அதனால சேஞ்சிங் எவ்ரிதிங், எல்லா விஷயத்தையும் லௌகிக்கத்தை அலௌகிக்கமா நம்ம மாத்தணும்னா எல்லா பிரச்சனைகள், எல்லா வீக்னஸ், பலவீனங்களில் இருந்தும் நான் விடுபட்டு விடுவேன். ஒரு விடுபடுறதுதான் வழின்னு சொல்றாரு பாபா. சோ ஜஸ்ட் அஸ் எப்படி உடம்புக்கு சத்தான ஆகாரங்கள் நாம கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆத்மாவுக்கும் சத்தான விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும். அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் தி சோல், லீஷர் ஆஃப் தி சோல், அது ஆத்மான்னு ஒருவரை பார்க்கும் போதே அவரை ஆத்மா என்று புரிந்து கொண்டோம், நாம் உணர்ந்து கொண்டோம்னாலே இதுவே சத்தான ஆகாரம் ஆத்மாவுக்கு. அப்ப இந்த மாதிரி லௌகிக் டியூட்டிஸ் எல்லாம் அலௌகிக்கா நான் செய்யும் போது எனக்கு டபுள் இன்கம் ஏற்படுது. ஸோ யுவர் அலௌகிக் ஃபார்ம், நம்மளுடைய அலௌகிக் ஃபார்ம்னாலே நான் ஒரு ட்ரஸ்டி. அலௌகிக்கமான பார்வை, அந்த பார்வை எப்பவுமே எனக்கு சுகம், சாந்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. எப்பவுமே சாரோ, அந்த கவலையை நாம் அனுபவம் செய்ய மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சொன்னார் இல்லையா, உன்னுடைய பார்வையை மாற்றக்கூடிய சக்தியை முதல்ல நான் கொடுக்கிறேன். இந்த பிராமண பிறவி எப்ப எடுக்கணும் அப்பவே எனக்கு பார்வையை மாற்றக்கூடிய சக்தி கிடைச்சிருது. இதுதான் நான் சுயமாற்றம் அடையிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ், சைனே இதுதான். ஸ்பிரிச்சுவல் விஷன் இஸ் தி சைன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் எப்போ என்னுடைய பார்வை ஆன்மீகமா மாறுதோ இதுதான் அடையாளம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெசன், நான் ஆத்மா அப்படின்ற லெசனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், பக்கா பண்ணணும். நம்ம இஃப் யூ லேக், சப்போஸ் இந்த பிராக்டிஸ் நமக்கு பற்றாக்குறை இருந்தா தான் நமக்கு லௌகிக்கத்தை அலௌகிகமாக மாற்ற முடியாது. அந்த மிஸ்சிவஸ், தவறான பார்வைகள் நமக்கு ஏற்படுது. ஒருவரை பத்தி தவறாக நினைப்பது, தவறாக பார்ப்பது, இதெல்லாம் நமக்கு ஏற்படும். ஒரு நல்ல ஒப்பீனியன் மற்றவங்க மேல இல்லாதது, மரியாதை இல்லாமல் போவதற்கெல்லாம் இது காரணமாகிறது. இஃப் யூ ஹவ் மேட் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்ட்ராங்கா ஆகலைன்னா எப்படி மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும்? அதனால நாம ஆகியே தீரணும். ஸோ யூ லேக் தி பிராக்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நீங்க அலௌகிக்க பார்வையை கொண்டு வரக்கூடிய பயிற்சியில் நாம் இருக்க வேண்டும். அப்பதான் மற்றவங்க எல்லாரையுமே கூட நம்ம அலௌகிக்கமா பார்க்க முடியும். அவங்க லௌகிக்க தவறுகளை நாம் பெரிதாக எடுக்க மாட்டோம். மற்றவங்களுடைய வீக்னஸ் நம்ம பார்க்க அந்த வீக்னஸ் நாம தாரணை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது இம்பைப் தி டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஜெலசி அண்ட் டிஸ்லைக் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்கள பாரு, எப்படி இருக்காங்க பாரு, எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு நாம யோசிக்க நாம அது போல ஆயிடுவோம். அதனால அலௌகிக்கமான உள் உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். அப்பதான் எனக்கு அந்த அலௌகிக்க அன்பு ஏற்படும். அந்த அன்பின் மூலமாக நன்மை ஏற்படும். அடுத்தது ரீசன், ஏன் அலௌகிக்கமான அன்பு எல்லார் மேலேயும் செலுத்த முடியல, அந்த கோஆபரேஷன், அந்த ஒரு ஹெல்ப்பை எல்லாருக்கும் தர முடியல, இந்த ஒரு ஒத்துழைப்பை தர முடியல மற்றவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பார்வையும் உள் உணர்வும் இன்னும் லௌகிக்கமாகவே இருக்கிறது. லௌகிகமாக இருக்க மற்றவங்களுடைய தவறுகளை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் லௌகிக்க உள் உணர்வை மாற்றம் செய்ய வேண்டும். அடுத்தது
கான்ஸ்டன்ட் எப்பவுமே வந்து குடும்பத்தாரோடு சண்டை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி லௌகிக்க குடும்பத்தோடு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் நாம அப்படின்னா என்ன அர்த்தம்? there is a vision of attachment. உங்களுக்கு அங்கு பற்று இருக்கிறது என்று பொருள். இந்த இன்டெலெக்ட், இந்த பற்று இருந்தாதான் லௌகிக்கமான புத்தி அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கும்னு பாபா சொல்றாரு. அதனால the reason is that you do not experience அந்த ஏன் வந்து இன்னும் கூட லௌகிக்க குடும்பத்து மேல பற்று இருக்குது, அதை விட்டு வெளியே வர முடியல. காரணம் என்னன்னா, இன்னும் அலௌகிக்க தந்தையிடம் அந்த எல்லையற்ற உறவின் அன்பை, அந்த இன்டாக்சிகேஷன் போதையை நான் அனுபவம் செய்யவில்லை என்று அர்த்தம். அவர்கிட்ட இன்னும் என்னுடைய உறவை நான் அனுபவம் செய்ய முடியலன்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு சிகப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டா எல்லாமே சிகப்பா தெரியுது, எந்த கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டோமோ அந்த மாதிரி தெரியுது இல்லையா? அந்த மாதிரி லௌகிக்க பார்வை எனக்கு இருக்கும்போது எப்படி அலௌகிக்கமாக மற்ற விஷயங்களை பார்க்க முடியவே முடியாது. சோ அலௌகிக்க கண்ணாடியை நான் போட்டுக்கிட்டேன்னாதான் அலௌகிக்க பார்வை எனக்கு ஏற்படும், தூய்மையற்ற பார்வை என்கிட்ட இருந்து போகும். So you still see leukic things with alaukic vision. There is leakage of manmat, paramat into alaukic intellect. இந்த மாதிரி அலௌகிக்க பார்வை. However, if you still seek leukic things, இந்த லௌகிக்க விஷயங்களை எல்லாம் அலௌகிக்கமாக நான் பார்க்கும்போது மன்மத் பரமத் இதெல்லாம் ஏற்படாது, நமக்கு லீக்கேஜ் ஏற்படாது. சோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி நீங்க இருக்கும்போதுதான் ஒரு நொடியில முக்தி, ஜீவன் முக்தியை அடைய முடியும்னு 5677 முரளியில பாபா நமக்கு சொல்றார். இந்த மன்மத் or paramat is your leukic perception and causes you to see the endless faults அப்படின்றார். அதாவது மன்மத்தும் பரமத்தும் தான் நம்மள லௌகிக்க அக்யூமுலேஷன்ஸ், லௌகிக்கமான விஷயங்கள். இதுதான் வந்து நாம வந்து தவறுகள் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. மாயா வந்து மூக்க பிடிக்குது. உங்க பார்வை எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் மாயா மூக்க பிடிப்பது இருப்பது. யூ ஆர் தென் த ஏஜென்ட் ஆஃப் மாயா. மாயாவுடைய ஏஜென்ட் ஆயிடுறீங்க. யூ கமிட் ஸ்பிரிச்சுவல் சூசைட் அண்ட் டூ டிஸ்சர்வீஸ் சொல்றார். எப்ப என்னுடைய பார்வையை நான் மாற்றவில்லை என்றாலே அது பேரு ஸ்பிரிச்சுவல் சூசைட் தான், ஆன்மீக தற்கொலை. அந்த மாதிரி நிலையில நான் இருக்கும்போது நான் டிஸ்சர்வீஸ் சேவை செய்வதில்லை, மாற்றான எதிர்மறையான சேவை செய்கின்றேன். அப்ப யூ ஹாவ் எண்ட்லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ். நமக்குள்ள எண்ட்லெஸ் முடிவே இல்லாத ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இஃப் வித் an alaukic vision sees anything wrong, அலௌகிக்கமான பார்வை உங்களுக்குள் இருந்தால், தவறான விஷயங்கள் இருந்தால், பார்த்தாலே கூட பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம் அடையும் சக்தி மூலமாக அதை சரியாக மாற்றி விடுவார். The method to adopt is to transfer that the responsibility. இந்த மெத்தட் என்ன? இந்த பொறுப்பு, இது என்னுடைய பொறுப்பே இல்லை, இதை வந்து என்னுடைய சீனியர்ஸ் கிட்ட இல்ல பாபா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் வந்து பாண்டேஜ் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மனநிலை தான் இது மெத்தட். ஸோ திஸ் இஸ் வை இட் இஸ் நெசசரி டு ஸ்பீக் அபவுட் அலௌகிக் லவ், விஷன், ஆட்டிடியூட் அண்ட் கண்டினியூ. பாபாவுடைய டைரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பாபா ஹாஸ் கிவன் கேரண்டி. அவர் கொடுத்திருக்கிறார், கேரண்டி கொடுத்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட தவறான விஷயங்களையும் சரியாக நான் மாற்றி விடுவேன் என்று. அதன் மேல எனக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை கொண்டு கான்ஸ்டன்டா சுய மாற்றம் எப்படி கொண்டு வருவது அப்படின்ற நடவடிக்கையில் நான் மத்தவங்க மாறட்டும் நான் மாறுறேன்றது இல்லாம சுய மாற்றத்தை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருந்தால்
எல்லா தவறான விஷயங்களும் சரியாக மாறிவிடும். இது அவ்யக்த முரளி 1-1980 இந்த முரளி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3-4-82 முரளியில பாபா என்ன சொல்றாங்க, ரிமூவ் தி கான்சியஸ்னஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்ன்றாங்க. பற்று வேண்டாம். நான் ஒரு காட்லி ஸ்டூடெண்ட், எந்த ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் பற்று வேண்டாம். நான் காட்லி ஸ்டூடெண்ட், ஐ பிலாங் டு தி ஃபாதர், அந்த எண்ணம் போதும். நான் இறைவன் அப்பாவை சேர்ந்தவன், நான் ஒரு இறை மாணவன். இஃப் யூ மேக் தெம் யுவர்ஸ், இதெல்லாம் என்னது அப்படின்னு இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க ஃபெசிலிட்டிஸ், இவங்கெல்லாம் என்னதுன்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, என்னதுன்ற ஃபீலிங் வந்துச்சுன்னா, யூ வில் டிஸ்டன்ஸ் தோஸ் சோல்ஸ். யாரெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னுடையவங்க, இது என்னுடைய சென்டர், இந்த பொருட்கள்லாம் என்னுடையது அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அந்த பொருட்களையோ அந்த விஷயங்களோ எதுவுமே அப்பா கிட்ட பிராப்தம் அடைவதிலிருந்து நீங்களே விலக்குகிறீர்கள் என்று பொருள். அதனால எந்த ஒரு ஆத்மாவையோ எந்த ஒரு விஷயத்தையோ நீங்கள் துர்பாக்கியசாலியாக ஆக்கி விடாதீர்கள். அதர்வைஸ் லேட்டர் அந்த சோல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சு நீங்க நிறுத்தி வச்சீங்க, அவங்க எல்லாம் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தர்மராஜ்புரியில், இவர்களால் தான் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாம யாரெல்லாம் காப்பாத்துறோம்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம லாக் பண்ணி வைப்போமோ, அவங்களே நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க கடைசி நேரத்துல. அட் தட் டைம், அந்த நேரத்துல, அதாவது இது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்ல, இந்த பற்று அப்படின்ற ஒரு விகாரத்தினால நம்ம உறவினர்களாகட்டும், மகன், மகள், மனைவி, தாய், தந்தை, இந்த பற்றுனால யாரெல்லாம் நம்ம பரமாத்மா பிராப்தத்துக்கிட்ட இருந்து நம்ம தடுக்கிறோமோ, அது அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க கண்டிப்பா. ஸோ அட் தட் டைம், கடைசி நேரத்துல இந்த கிரைசிஸ் எல்லாம் ஒன்னா வரும்போது நம்மளால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அட் தட் டைம் யூ won't be able to bear the cries of the soul. அப்படி கதறுவாங்களா அந்த ஆத்மாக்கள். அதெல்லாம் நம்மளால பார்க்க கூட சகிக்காதுன்னு சொல்றாரு. their cries of sorrow இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஒரு மன வருத்தத்துல அழுகுறாங்க பாத்தீங்களா, அது will be coming from the heart filled with sorrow. அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குமா, அவ்வளோ ஒரு வலி கொடுக்கக்கூடிய கவலையாக இருக்குமா. அதனால pay special attention, understand that this special aspect, புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த அப்படின்னு பாபா சொல்றாரு. So now you need to check and change என்றாரு. 15-4-92 பாபா சொல்றாரு, no matter what someone is like, யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுடைய குணங்களை மட்டும் பாருங்கள். see only their virtues, and with the power of transformation, உங்களுடைய சுயமாற்றம் அடையக்கூடிய சக்தி மூலமாகவும், உங்களுடைய பார்வை மூலமாகவும், உள்ளுணர்வு மூலமாகவும் அவர்கள் மாறுவதற்கு உதவி செய்யுங்கள். ஏன்னா உங்களுடைய டைட்டிலே வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்மர், உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். அதனால நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு பாபா இந்த முரளியில. அடுத்த முரளியில பாபா என்ன கேட்கிறார், டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ ரிமைன் லைட். எவ்வளவு லைட்டா இருக்கிறீங்க, வீணான எண்ணங்கள்ல இருந்து, வீணான தொடர்புல இருந்து, வீணான பார்வை, வீணான அட்மாஸ்பியர் ஆஃப் வேஸ்ட்ஃபுல் விஷன், இதுல இருந்தெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்கள் லைட்டாக இருக்கிறீங்க, லேசா இருக்கிறீங்க. டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ ரிமைன் லைட் இன் தி ரிலேஷன், பிராமின் ஃபேமிலியில எவ்வளவு லேசா இருக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் ஏஞ்சலிக் ஸ்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் ஸ்பீடு அப்படின்னு பாபா 25-194 முரளியில சொல்றாரு. இதெல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான முரளியுடைய கோட்டிங்ஸ். இஃப் யூ வாண்ட் டு மேக் அ பிளான் ஃபார் சக்சஸ்ஃபுல் சர்வீஸ், உங்களுக்கு வேணும், உடனடி பலன் வேணும் அப்படின்னா பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி 15-5-89 சொல்றாரு. The health of soul and body is necessary in alokik life.
அதனால சோல் ஹெல்த்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பெயின் ஆஃப் இல்னஸ். உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த வலிகளை எல்லாம் மாற்றி விடுமா ஆத்மா சக்திசாலியாக இருந்தால். இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் த சோல் த பாடி எக்ஸ்பீரியன்சஸ். இந்த ஆத்மா இந்த நிலையில இருக்கும்போது உடம்பு நல்ல குட் ஹெல்த்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சம் சோல் சில பேர்லாம் எவ்வளவு சிக்கா இருந்தாலும் சுத்தமா கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி மனநிலையில இருக்கும்போது. அதனால அவங்க தான் கர்ம யோகின்னு சொல்லப்படுறாங்க. எவ்வளவு வலியா இருந்தாலும் அவர்கள் அந்த பவர் ஆஃப் டாலரன்ஸ் மூலமாக, பவர் டு மர்ஜ் மூலமாக அதை மாற்றம் செய்து விடுவார். 29:10:87ல இப்படி சொல்றாரு. அப்புறம் நிறைய பேருக்கு எப்படி செக் அண்ட் சேஞ்ச் பண்றதுன்றது புரியறது இல்ல. த மெத்தட் இஸ் டு எப்படி நம்மளுடைய நடத்தையை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னா ஒரே வழிதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல எண்ணங்கள் மற்றவர் மீது குட் சுபபாவனையும் நல் விருப்பமும் குட் விஷஸ் அண்ட் பியூர் ஃபீலிங்ஸ் பரமாத்மா ரிமெம்பரன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு சுயமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு 18:196ல சொல்றாரு. With this, we come to the end of part 2 of transformation of sanskars. So, இந்த 2 நாட்களாக நாம் இந்த சுபாவத்தின் மாற்றத்திற்காக பல விஷயங்கள் நம்மளுடைய நாலேஜில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பல டிப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பாபா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இதை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணி நல்ல முறையில் நம்மளுடைய சுபாவத்தை மாற்றம் செய்து கொள்ளலாம். ஓம் சாந்தி.